ஜான் ஜெபராஜ் வந்து பைபிள் காலேஜை ப்ரொமோட் பண்ணுறப்பெல்லாம் கம்முன்னு தானே இருந்தார். அது ரொம்ப முன்னாடிலாம் இல்லையே. இந்த வருஷமும் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு, போன வருஷமும் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு, அதுக்கு முன்னாடி வருஷமும் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. அப்போல்லாம் நல்லா சும்மா தானே இருந்தீங்க. அப்போல்லாம் தெரியலையா இவர் இந்த நபருடைய பிரசங்கத்தை தான் காப்பி அடித்து போட்டுக்கிட்டு இருக்காரு, அதனால தான் இவர் வெளியில் போடுறது இல்லைன்னு அப்போல்லாம் தெரியாதா? திடீர்னு நேற்று தான் ஞான உதயம் வந்துதா? இல்லை சார், இப்போது ஒரு மனைவி காதலித்த மனைவி அவங்களோட முதல் மனைவி இல்லையா சீமா அவர்களுக்கு செஞ்ச துரோகத்தினால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வெடிக்குது அப்படின்னா அப்போ எட்வின் ரோசாவை நம்ம எப்படி குற்றம் சொல்ல முடியும்? நான் இந்த விஷயத்தில் குற்றம் சொல்லவே இல்லை. நாங்கள் சொல்கிறது முன்னாடியே ஏன் இதை செய்யலை? அப்போ இதை மக்களையும் நீங்கள் நினைக்கணும்ல. இப்போது ரீமாக்குன்னு ஒரு பிரச்சனைனா ஒரு பிரதராக அவ்வளோ பொங்கி எழுதுறவங்க அதே சர்ச்சில் இருக்கிற மக்களையும் பிரதராக சிஸ்டராக பார்க்கணும்ல. அப்போது அவங்களுக்கு ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் நடந்தால் தான் நான் குரல் கொடுப்பேன், ஸ்பிரிச்சுவலாக அந்த மக்களை சீரழித்தா நான் வந்து கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் அது என்ன நிலைப்பாடு?